எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டதினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கடந்த வாரத்திலே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். வேதம் சொல்லுது சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல அப்படிங்கிறார். இப்போ உங்களுக்கும் எனக்கும் நாம் எதை கேட்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நாம் கேட்கணும் அப்படின்னும். இந்த நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது தான் பாருங்கள் நமக்குள்ள விசுவாசம் வளரும். பாருங்கள், எல்லா மதமும் இந்த பூமியில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. மதங்கள் எல்லாம் அந்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அது போதிக்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் தான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நமக்கு போதிக்கிறது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டதினால, சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்து என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்படி அவர் உங்களை எப்படியெல்லாம் ஆக்கி இருக்கிறாரோ, உங்களை எப்படி மாற்றி இருக்கிறாரோ அதை பைபிள் நம்மளுக்கு போதிக்கிறது. அதை நீங்கள் சரியாக அந்த பாடத்தை படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களை ஜெயிக்க எவராலையும் முடியவே முடியாது. அதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா அது எனக்குள்ள ஆவியின் கனிகளை விளைவிக்க ஆரம்பிக்கும். எப்படி ஜனங்கள் நற்குணசாலியில் மாறுறாங்க அப்படின்னா அவரை அறிகிற அறிவு வந்துச்சு. தேவனை அறிகிறாங்க, தன்னை அறிந்து நான் யாருங்கிறத தெரியுது. உங்களுக்கு எனக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத பைபிள் போதிக்குது. உங்களை யாராய் அவர் மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத வசனமாக நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம சரியாக அறிந்து அறிந்து கொள்வோமானால் அது எனக்குள்ள என்ன செய்யும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நான் தேவனுடைய பிள்ளைங்கிற நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்குரிய தெய்வீக சுவாபம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்குள்ள அது தெரியறதில்லை, அதை நம்ம உள்ள கிரகிக்கிறது கிடையாது. அதனால் அது என்ன செய்யறதில்லை அப்படின்னா பேலன்ஸ் செய்கிறதில்லை. அதனுடைய கனிகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. நம்மளும் புறஜாதிகளைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வசனம் நம்மளுக்கு போதிக்கிறது. கடவுள் நம்மளை அப்படி ஆக்கியிருக்கிறார். அப்படி தான் அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அதை அறிகிற பொழுது தான் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் எனக்குள்ள பெருக ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவர்கள் நேர்மையாளராய் இருப்பார்கள் அப்படிங்கிறார். விசுவாசியாதவன் நேர்மையற்றவனாய் வாழ்வான். ஆவுக்கு 2:4 வாசிங்க. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. இப்ப தன் விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, மேல இருக்கிற அவன் அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்கு செம்மையானதல்ல இருக்குல்ல. இங்கே சொல்லப்பட என்ன அப்படின்னா கேட்டு பொதுமொழி விருப்பில் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியாதவன் நேர்மையற்றவனாய் இருப்பான். அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப யார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசித்து அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள அந்த விதையானது விழுந்து அது உங்களுக்குள்ள முளைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி நம்மளை வார்த்தை இருக்க வைக்கும். பழைய ஏற்பாட்டில் தான் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணானுங்க, பிரயாசப்பட்டாங்க, அன்பு கூறுறதுக்கு பிரயாசப்பட்டானுங்க, கீழ்ப்படிறதுக்கு பிரயாசப்பட்டாங்க. பேசாம வாயை மூடுறதுக்கு சொன்னாம தாவீது, ஆமை சத்துருக்கு என்ன எனக்கு முன்பாக இருக்கிற வரை நான் என் நாவை கடிவாளத்தை அடக்கி வைப்பேன் அப்படின்னா இப்படி தன்னை கட்டுப்படுத்தி வாழ முயற்சித்தாங்களோ ஒழிய அவங்களால வாழ்வதற்கான எந்த விதமான காரியம் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாடு வரும் பொழுது தேவன் நம்ம வாழ்வதற்கான எல்லா வாக்கு வேதத்தில் தெய்வீக சுவாபத்து பங்குள் ஆக்குவதற்கான மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்கிற பொழுது அந்த வாக்கு தத்துவம் எனக்குள்ள விழுது, அந்த வார்த்தை எனக்குள்ள முளைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் எப்படி இருக்கணுமோ அப்படி நான் இருக்க ஆரம்பித்து விடுவேன். அப்போ நீங்கள் நான் எதை கேட்கணும், எதை கேட்டு எதை நீங்கள் அறிந்து எதை விசுவாசிக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நீ கேட்கணும். அது நற்செய்தினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்தபடி விசுவாச
விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இத இன்னொரு மொழிபெயர்ப்பு T40 அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு வாசிச்சேன். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எனவே கிறிஸ்து செய்தவற்றில் நம்பிக்கை வைப்பவர்களையே கடவுள் ஆசீர்வதிக்கிறார். யார் விசுவாச மார்க்கத்தார்? நல்லா கவனிக்கணும். நாங்கள் விசுவாசி சொல்றனால விசுவாசி அல்ல. யார் விசுவாச மார்க்கத்தார், யார் சரியான விசுவாசி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க, யார் சரியான விசுவாசி? சொல்லுங்க, எது விசுவாசம் அப்படின்னா கிறிஸ்து நமக்காய் செய்தவற்றை அறிந்து பிடிச்சா பாருங்களேன். கிறிஸ்து செய்தவற்றில் நம்பிக்கை வைப்பவர்களையே கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்க. கிறிஸ்து எனக்காக சிலுவையில் என்னெல்லாம் செய்து முடித்தாரோ அதை விசுவாசிக்கிறவர்கள் தான் வேதம் சொல்லுது விசுவாச மார்க்கத்தார் அப்படிங்கிறார். நானும் விசுவாசம் நம்ம பழைய திருச்சபையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரே சர்வீஸ் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மண்டைக்கு மூளை சம்மந்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருந்தோம். விசுவாச பிரமாணத்தில் அது ஒன்று வரும், ஒரே சர்வீஸ். அது ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது, மற்றெல்லாம் தெரியல, மறந்து வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு பாருங்க. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு யார் விசுவாச மார்க்கத்தார் அப்படின்னா கிறிஸ்து செய்தவற்றில் நம்பிக்கை வைப்பவர்களையே கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் முடிவு செய்யலாம் அப்படிங்கிற. அப்போ விசுவாச மார்க்கத்தான யார் விசுவாச மார்க்கத்தார் அப்படின்னா இயேசு நமக்காய் செய்தவற்றை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் விசுவாச மார்க்கத்தார்கள் அப்படி சொல்றாரு. அதில் அவரை நம்பும் அனைத்து யூதர்கள் அல்லாதவர்களும் யூதர்களும் அடங்குவர். அதில் யூதர் அல்லாதவர்களும் யூதர்களும் அதில் அடங்குவர். நீண்ட காலத்திற்கு முன்பு அவர் நம்பின ஆபிரகாம் இதிலும் அடங்கும் அப்படிங்கிறார். அப்போ ஆபிரகாம் எப்படி அதில் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, நாம் விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் கிறிஸ்து நமக்காய் செய்தவற்றிலே விசுவாசம் கொள்ள உள்ளது. அந்த வழியிலே தானே நமக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கடவுள் எனக்காய் செய்து முடித்தவற்றை அறிந்து விசுவாசிக்கிற பொழுது அது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தாக்கத்தை உண்டாக்கும். அதை சொல்லும் பொழுது இப்போ விசுவாச மார்க்கத்தை சொல்கிறாங்க. மேலே 8வது வசனத்தை வாசிங்களேன். 8வது வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று, மேலும் விசுவாசத்தினாலே புறஜாதி நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு என்ன அறிவிக்கப்பட்ட? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட. இதை கடந்த நாட்கள் சொன்னேன். அதில் நான் ஒரு வாசிக்கிறேன் பாருங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது பற்றியும் வேத வாக்கியங்கள் கூறியது. யூதர் அல்லாத மக்களை சரியான வழியில் அவர்களின் விசுவாசத்தின் மூலமே தேவன் வழி நடத்துவார். யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, கிறிஸ்து நமக்காய் செய்தவற்றில் விசுவாசம் கொள்ளுகிறார்களோ அவர்களை தேவன் சரியான வழியிலே நடத்துவார். இன்னைக்கு நல்லா ஜெபத்துக்கு பஞ்சமே இல்லை, ஊழியங்களுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாம் சபை பெருகுத பிறகு சபைகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்கள் கடவுளுடைய கிறிஸ்து நமக்காய் செய்தவற்றை விசுவாசம் வைக்கல. ஏதோ விசுவாசம் இயேசு ஏற்றுக்கொண்டே சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய இயேசு செய்தவற்றில் விசுவாசம் கொள்ளாதனால அவர்களை கடவுள் சரியான வழி நடத்த முடியல, நடத்த முடியல. அவர்கள் தங்களுடைய கிரியைகளை பெரிதாக பேசுகிறார்கள், தியாகத்தை பெரிதாக பேசுகிறார்கள், தங்களுடைய அர்ப்பணிப்பை பெரிதாக பேசுகிறார்கள். இதில் அவங்க நிற்கிறதுனால ஆண்டவர் அதில் நடத்த முடியல. அப்ப எது சரியான வழி அப்படின்னா விசுவாசத்தின் மூலமே தேவன் அவர்களை வழி நடத்துவார். அப்படி பூமியில் உள்ள மக்களை எல்லாம் ஆசீர்வதிக்க ஆபிரகாமே தேவனை பயன்படுத்துவார் என்று சுவிசேஷமாய் முன்னறிவித்தார். அப்ப ஆபிரகாமுக்கு எப்படி முன்னறிவித்து தேவன் அவர் ஆசீர்வதித்தாரோ அதே போல ஆபிரகாம் விசுவாசித்தான். வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் கர்த்தர் அவனை சரியான வழியில நடத்தி கொண்டு போய் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படி கர்த்தர் செய்தார். அப்ப நீங்கள் நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பொழுது அது நம்மளை சரியான வழி நடத்தி கொண்டு போய் முடிவில் நாம் எதை நாம் விசுவாசித்தோமோ அந்த வாழ்வை நாம் அடையும்படி நீங்கள் கர்த்தர் எனக்கு நல்ல வீட்டை கட்டுவார் நீங்கள் விசுவாசம், அது உங்கள் விருப்பம் இல்லை, கடவுளுடைய விருப்பம். வீடு வாசல்கள் நமக்கு என்ன செய்வாராம்? உண்டாக்கி கொடுக்கிறவ. சொல்லுங்க, ஆங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே. சொல்லுங்க, என் அரண்மனைகளுக்குள்ளே. கடந்த வாரத்தில் இந்த வசனம் எனக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாகிட்டே சொல்லும் போதெல்லாம் சந்தோஷம் பொங்கி வருது. அரண்மனைகளுக்குள்ளே சொல்லுங்க, என் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கு. சொல்லுங்க, நாடாமை கட்டாத வீடு, வெட்டாத கேணி. ஆமை சகல எப்படி சொல்ற, சகல வாசங்கள் நிரம்பிய கட்டப்பட்ட வீடுகளையும் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும்
கனி கொடுக்கிற விருட்சங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். சொல்லுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுவேன். இதுக்கெல்லாம் கடவுள் நம்மளை தகுதியுடையவர்கள் ஆக்கி இருக்கிறார். ஆமே. தகுதி இல்லை அப்படின்னீங்கன்னா அது உங்களுடைய வீக்னஸ். அது தகுதி ஆக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்கிற பொழுது கரெக்டா அவர் சரி பண்ண வேண்டிய இடத்தை சரி பண்ணி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டா கொண்டு சேர்ப்பார். ஆமே. அல்லேலூயா. சரி, அதே போல அது குறித்த இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இதை குறித்து பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, ரோமர்களின் நிருபம் 1 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்கள். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அழகவனிங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி எங்க? ஆபக்குக் 2:4 சொல்லப்பட்ட புதிய ஏற்பாட்டுக்கு வரப்போகிற அந்த விசுவாச அந்த தரிசனத்தை அங்கே ஆபக்குக்கு மேலே கர்த்தர் பேசியிருக்கிறார். அதைத்தான் முதல்ல பவுல் இந்த இடத்துல சொல்றார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. சரி, சொல்லிட்டு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. சொல்லுங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. சொல்லுங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. இப்ப ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தேவன் அதை நீதியாக, சொல்லுங்க, தேவன் அதை நீதியாக எண்ணினார். அப்படி இருக்குல்ல. இப்ப விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்றே அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப சுவிசேஷத்தை இயேசு நமக்காய் செய்தவற்றை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, விசுவாசத்திற்கென்றே, சொல்லுங்க, விசுவாசத்திற்கென்றே சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன வெளிப்படுத்தப்படுகிறது? தேவ நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சுவிசேஷத்தினாலே என்ன செய்யறது? விசுவாசத்திற்கென்றே வெளிப்படுத்தப்படுகிறதா? சொல்லுங்க, விசுவாசத்திற்கென்று. இப்ப விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா, சுவிசேஷத்துல தேவ நீதி வெளிப்படுது. நீங்க யாராக இருக்கிறீர்கள், தேவ நீதி அதான். அது சுவிசேஷத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எதுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? விசுவாசம் உண்டாகும்படி. இப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அதை நீங்க விசுவாசிக்கிற பொழுது உங்களுக்குள்ள என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகுது. விசுவாசம் உண்டாகும் பொழுது உங்களுக்குள்ள என்ன நடக்குது? தேவ நீதி நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் செய்தாத்த நீதி. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிவா இருக்கிறார். இவர் முடிச்சதுனால இவர் செய்தவற்றை நான் விசுவாசிக்கிற பொழுது எனக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா விசுவாசம் உண்டாகுது. விசுவாசம் உண்டாகும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு? நீதியாக என்றாரு. ஆபிரகாம் எப்படி தேவன் நீதியானாரோ அப்படியே எனக்கு அவர் என்ன செய்யறாரு? நீதியாக எண்ணுகிறார். எண்ணிட்டு என்னை அந்த விசுவாசத்துக்குனால என்னை சரியானவனை நடத்தி நான் அடைய வேண்டிய இடத்தை, போக வேண்டிய லக்கு அதை அடைஞ்சிடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்துல என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? சுவிசேஷத்தினாலே சொல்ற விசுவாசத்திற்கு அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்த. எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? தேவ நீதி. அப்ப தேவ நீதிய சுவிசேஷம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த நீதியை நீங்க அறிந்து விசுவாசிக்கிற பொழுது என்ன உண்டாகுது? விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகுது. அப்ப விசுவாசம் உண்டாகும் பொழுது தேவன் அது நீதியா என்றாரு. அதுதான் நீங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கொடுப்பதற்கான கொடுக்கக்கூடிய முதலீடு. நான் சொல்லுவேன், பணத்தை கொடுத்து எப்படி ஒரு இடத்தை வாங்கி பத்திரத்தை மாற்றி எழுதுகிறீர்களோ அதே போல தேவன் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய நீ வெகுமதி என்ன அப்படின்னா அவர் எல்லாரும் இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதை நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது போதும்டா அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசித்த அந்த பூமியை கண்களை ஏறெடுத்து பார்த்து நடந்து சுற்றி திரிந்த அந்த பூமியை அவன் உலாவின அந்நியரும் பரதேசமாக சஞ்சரித்த அந்த பூமியை முழுவதையும் கர்த்தர் அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் சொன்ன மாதிரியே கொடுத்தார். வாக்கு மாறாத கர்த்தர் அவர். ஆமே. அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள. சொல்ல, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். நல்லா சொல்லுங்க, வாக்கு மாறாதவர், வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர்.
அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம விசுவாசித்து அறிந்து கொள்ளும் பொழுது, எனக்குள்ள அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது எனக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்குது. விசுவாசம் பெருகும் பொழுது அது தேவன் நீதியாக என்றாரு. அதுதான் சுவிசேஷம். பாருங்க எப்படி சொல்றா பாருங்களேன். அதுல சொல்லும் பொழுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலே எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியாவது விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படும். அது என்ன, எந்த சுவிசேஷம் அப்படின்னா, மேல் வசனத்தை வாங்க 16 போடுங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும். நல்லா கவனிங்க, அங்கே எப்படி போட்டு 17 எப்படி போட்டிருக்கு, அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. எந்த சுவிசேஷம்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அதுக்கு தேவ சொல்லுங்க. விசுவாசிக்கிற எவனோ, சொல்லுங்க, விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சொல்லுங்க, தேவ பலனாய் இருக்கிறது. இப்ப இந்த சுவிசேஷத்தின் மூலமாக என்ன உண்டாயிருக்கு அப்படின்னா, ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாயிரு. அப்படின்னா தேவ பலன்கிற வார்த்தை கிட்ட டுனாமிஸ் அப்படின்னா வெடித்து சிதறுகிற வல்லமை அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வர்றாரு? சுவிசேஷத்துக்கு நான் வெட்கப்படேன். ஏன் அப்படின்னா, யூதர் அப்படின்னா யார்? அவர்கள் மதவாதிகள், மதத்தை நம்புறவர்கள். கைகளும் அவன் சாப்பிட மாட்டான், கால்களும் அவன் சாப்பிட மாட்டான். பயங்கர சடங்காச்சாரம், மத கோட்பாட்டே வாழ்ந்தவனுங்க. இப்ப அவனுங்களும் தப்புறதுக்கு வழியே கிடையாது. அதனால சொல்றாரு, யூதரானால் யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அவன் மதவாதியா இருந்தாலும் அவனுக்கு விடுதலை கிடையாது. அவன் பெரிய ஞானி. யாரு? கிரேக்கர்கள்லாம். கிரேக்க ஞானம் தான் பெரிய ஞானம். அப்ப ஞானத்தில் சிறந்தவன் யாரும்? கிரேக்கர்கள். அவன் ஞானத்தினால் என்ன செய்ய முடியாது, அவன் வாழ்க்கையில விடுதலை அடைய முடியாது. அதனால சொல்றாரு, இந்த சுவிசேஷத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். இவன் மதவாதி பாருங்க, பவுலோடு கூட மதவாதிகள் வாதாடினானுங்க. எவனா ஜெயிக்க முடிஞ்சா? இல்ல. பவுலுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு வேணும் சொல்லுது, அவன் போன பட்டணங்களிலே கொஞ்சம் குறை எல்லாருமே சுவிசேஷத்தை விசுவாசித்தார்கள், எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள். பவுலோடு தர்க்கம் பண்ணி யாராலும் ஜெயிக்க முடியும் சொன்னாங்க. அவனை பார்த்து, இவன் வாயாடியா இருக்கிறான் அப்படின்னா. இன்னும் சொல்றாங்க, இவன் பூமி மூலம் கொள்ள நோயா இருக்கான்ப்பா அப்படின்னா. பவுலோடு கூட தர்க்கம் என்ன செய்ய முடியல. ஏன்னா பவுலுக்கு தெரியும், மாவனே நீ பழைய ஏற்பாட்டை வச்சு கண்டு சங்கு ஊதிக்கிட்டே இருக்கிற, ஆனா சுவிசேஷம் தாண்டா உன்னை ரட்சிக்க அப்படிங்கிறத தைரியமா இருந்தால மதவாதிகளுக்கு முன்பாக வெட்கப்படாம தைரியமா பேசுறான். யூதரானாலும் கிரேக்கனாலும் அப்படின்னா இவன் மதவாதி, அவன் பெரிய ஞானி. நாங்கள் அந்த ஞானத்தினால எதையும் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறோமே. ரெண்டு பயலுக்குமே என்னதான் இல்லை, விமோசனம் கிடையவே கிடையாது. இயேசு தாண்டி மக்கள் அவங்களுக்கு விமோசனம் அப்படிங்கிறத அறிந்தனால பவுல் சொல்றாரு, நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா இவனுக்கும் அவனுக்கும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு என்ன இருக்கு, இந்த சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது அப்படிங்க. அப்ப சுவிசேஷம் என்ன இருக்கு, தேவனுடைய டுனாமிஸ் வல்லமை வார்த்தையில இருக்கு. இப்ப அதைத்தான் சுவிசேஷம். நல்லா கவனிங்க, இந்த கட்டை உடைக்கிறேன் டொக்க உடைக்கிறேன் அப்படின்னா ஏமாந்துடக்கூடாது. நிறைய உடைச்சவனையும் காணா, உடைக்கப்பட்டு சாட்சி வாய்களுக்கு சொன்னவனையும் காணா. இது எப்போ வெளிப்படுனால வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதுதான், இந்த வார்த்தையில தான் ரட்சிப்பு உண்டா. பாருங்க, நீங்க ஏழையா இருக்கிறீங்க. இப்ப சுவிசேஷம் என்ன சொல்லுது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய். சொல்லுங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். அவருடைய தரித்திரத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யனாகும்படி எனக்காக சிலுவையிலே தரித்திரனானார். அப்ப இது சுவிசேஷம். இதை நீங்க விசுவாசிக்கிற பொழுது உங்க தரித்திரத்தை உடைக்கிறது எங்க இருக்குன்னா வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. தரித்திரத்தின் ஆவி போக முதல்ல வார்த்தையை விசுவாசிக்கணும். வார்த்தையை விசுவாசிக்கிற பொழுதுதான் மாற்றம் உண்டாகும். நீங்க சுகவீனமா இருக்கிறீங்க, வசனம் சொல்லுது அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் அப்படிங்கிறார். இது சுவிசேஷம். அப்ப நீங்க இதை விசுவாசிக்கிற பொழுது என்ன உண்டாகுது, உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க. பாருங்க, டாக்டரால கைவிடப்பட்டாலும் வார்த்தை நம்ம பேரும் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குடைய இரத்தத்தினாலும் பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தீர்கள். அப்ப மரணமே நெருங்கி வந்தாலும் நம்மளால ஜெயிக்க என்ன செய்ய முடியும். சுவிசேஷம் சாதாரண கிடையாதுங்க. ஏசு நல்லவா ஏசு பாடிட்டு ஞானஸ்தானத்தில் வச்சு குத்துன்னு குத்துறது அதுவாங்க சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா சொல்றாரு, அது ரட்சிப்பு உண்டாவது அப்படின்னா விடுதலை அடைவதற்கு அது தேவ பலனாய் அப்படின்னா தேவ வல்லமையாய் இருக்கிறது. அப்ப வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது நீங்க சுகமா வாழ முடியும்.
ஏன்னா அந்த வார்த்தையில் என்ன இருக்கு? தேவ பலன், தேவ வல்லமை சுவிசேஷனாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க மதவாதியா இருக்கலாம், பெரிய மத சடங்காச்சாரத்தை கடைபிடிக்கலாம், நீ பெரிய ஞானியா இருக்கலாம், ஆனா உனக்கு எங்கடா விடுதலை அப்படின்னா சுவிசேஷத்துல தான் உனக்கு விடுதலை. அதனால நான் அந்த பயல்களை குறித்து என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட்டீங்க, தைரியமா பேசணும். உங்க பாஸ் திருப்பி பேசுற, ஆமாயா கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொல்லி நீங்க வசனம் சொல்லதா சொல்லலையா? சொல்லதா சொல்லியிருக்கா? சொல்லலையா? நான் என்ன தப்பாவ சொல்றேன்? கர்த்தரை நம்புகிறேன், நான் செழிப்பேன். இந்த வாக்குத்த கிறிஸ்துவுகள் ஆமன்னு அவர் கையெழுத்து போட்டார். ஆமன் சொல்ல என்ன வாய் வலிக்குது? சொல்ல வேண்டிதானே? அவருடைய தலைமுறை சுகமணிகள் சொல்ல வேண்டிதானே? என் அரண்மனைகளுக்குள்ளே சொல்லுங்க. பாருங்க, பைபிள் ஒரு வசனம் இருக்கு. நீங்க போய் வீட்டில் போய் யார்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச அக்கா மாரு தங்கச்சி மார்கள்ட்ட, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர் வருவாங்களே பின்னாடியே, அவர்கிட்ட போய் அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னு இருக்குல்ல, அதை கேளுங்க பாருங்க. சொல்லுங்க, அந்த வசனம் சொல்லுங்க பாப்பா. யாராவது சொல்லுங்க பாப்பா. உபாகமத்தில் இருக்குல்ல, வாளாக்காமல் சொல்லி கொடுத்தாலும் சொல்றிய, வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். இல்ல, அவர் ஆக்க மாட்டார். உன்னை தலையா வச்சுட்டாரு, நீ தான் தலை. நீ என்ன செய்வியா சொல்றாரு, நான் அவர்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், அவர்கள் கீழாகாமல். சொல்லுங்க, நான் கர்த்தரனை தலையா வச்சிருக்கிறாரு. தலைனா என்னங்க? ஆள்றவனுங்க. நீங்க தலைனா என்ன அப்படின்னா ஆளுகிற தலைவர்கள் தலையா கர்த்தர் உணர்ந்திருக்காரு. சொல்லுங்க, கர்த்தர் என்னை எல்லாம் சொல்லுங்க. பின்னாடியா போய் கண்ணத்துல கை வச்சிருக்கிய சொல்லுங்க, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கினார். இப்ப ஏற்றுக்கொண்டு இயேசு ஏற்றுக்கொண்டு நீங்களும் யாரத்தான் இருக்கிறீங்க? சொல்லுங்க, தலையா. சொல்லுங்க, தான் தலையா இருக்கிறேன். கர்த்தர் என்னை தலையாக்கி இருக்கிறாரு. ஏ2பி தெரு தெருவ ஆரம்பிச்சுட்டான். யூஏ போயிட்டான், போயிட்டான், யூஎஸ் போயிட்டான், யூகே போயிட்டான். நீங்க ஒத்த கடையை வச்சுக்கிட்டு டங்கு உட்காந்து சொல்ற. சொல்லுங்க, கர்த்தர் என்னை. எல்லாம் சொல்லுங்க பாப்பா. எல்லாம் எந்திரிச்சுன்னு சொல்லுங்கப்பா. எல்லாம் எந்திரிச்சுன்னுங்க. என்ன ஒரு மாதிரி சொங்கி மாதிரி உட்காந்துருக்கிய? எனக்கு இப்படி வீரம் பொத்துக்கிட்டு வருது. சொல்லுங்க, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கினார். இல்ல, முதல்ல சொல்லுங்க, கர்த்தர் என்னை. சொல்லு, கர்த்தர் என்னை. கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கினார், நான் கீழாகாமல் மேலாவேன். இந்த வசனத்தை பாரு, தெரியாது. கர்த்தரனை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்கு. அவர் எங்கடா உன்னை மேலாக்குவார்? நீ தான் ஆகணும். நான் தலைங்கிற அறிவு வந்துருச்சு அப்படின்னா, வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற கிரியை செய்வேன். நான் இருக்க மேல வந்துகிட்டே இருப்பேன். ஆமே, அல்லேலூயா. ப்ளீஸ் சிட் டவுன். சொல்லுங்க, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கினார், நான். எல்லாம் சொல்லுங்க. ஏக்கா நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, வீட்டுக்காரர் அடக்கிறதுக்கு ஒரே வழிதான், உட்காந்துக்கிட்டு மூஞ்சா பாரு முகரைய பாரு சொல்லிட்டு இருக்க கூடாது. நீங்க சொல்லுங்க, கர்த்தரனை வாளாக்காமல் தலையாக்கினார், நான் கீழே போக மாட்டேன், மேல வருவேன். சொல்லுங்க, மேல வருவேன். ஆமே. என்னை இந்த பாருங்க, நீங்க தலைனா என்ன? ஆளுகிற ஆமா இடத்துல கத்துவேன் சொல்லுது. கிருபையானது நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. என்னை கிருபை சொல்ல, கிருபையானது நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் என்னை ஆண்டு கொண்டிருக்கு. அப்படின்னா நிலை வாழ்வுக்கு நேர, நிரந்தரமான நல்ல வாழ்வுக்கு நேராக கிருபை என்ன செஞ்சிருக்க? என்னைய ஆண்டு கொண்டிருக்கான். ஆமே. அப்ப கர்த்தர் என்னை தலையாக்கி இருக்கிறாரு. நான் என்னதான் செய்வேன்? கீழாக மாட்டேன், ஒரு நாள் டவுன் ஆக மாட்டேன், ஒரு நாள் அங்கே தான் போவேன். ஆமே. தலை வாழ உயர்ந்து எப்படி சொல்ற? வாழாக்காமல் கீழாகாமல் மேலாவேன். சொல்லுங்க, நாங்க மேன்மக்கள் தான். சொல்லுங்க, மேன்மக்களே. அப்ப இயேசு நம்மளை குறித்து வெளியில் என்ன பேசுறானுங்க? அன்னைக்கு நான் பார்க்கல, ஜூடு தான் சொன்னேன். எப்ப ரிச்சர்ட் சர்ச் தூத்துக்குள்ள நம்மளை தான் போட்டிருக்கானுங்க அப்படின்னு. அவன் எங்கே கூல் சிஓக்கு நமக்கு தெரியும் போல போட்டிருக்கிறான். அப்படியே போடு, நல்லா கையை தட்டி சொல்லுங்க, ஆமே, அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நீங்க அதான் சொல்றாரு, ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவன் நீங்க விசுவாசிக்கிற பொழுதுதான் அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை வெடிச்சு சதுர. ஜான் நாக்ஸ் ஒரு ஆண்டவர், அவர் மார்ட்டின் லூத்தருக்கு ஒரு ஆண்டவர், இவர் பேர் என்ன, ஜான்ஜி லேக்கு ஒரு ஆண்டவர், நமக்கு ஒரு ஆண்டவரா?
ஆப்பிரிக்கா கண்டத்தை புரட்டி போட்டாரியா ஜான்ஜி லேக்கு. ஜெர்மன் தேசத்தை கருத்துதல் தாண்டமாடிக்கிற தேசத்தையே தலைகளாக மாட்டி போட்டாரியா மார்ட்டின் லூத்தரு. எப்படி? இந்த வார்த்தை தான். மார்ட்டின் லூத்தர் வாழ்க்கையை மாற்றி போட்டதே இந்த வார்த்தை தான், வசனம் தான். 16-17 மக்கா. அப்போ நமக்கு என்ன வார்த்தை? நீங்கள் பாருங்க, இதில் கிடைச்ச கொஞ்சம் வெளிச்சம், இந்த வெளிச்சம் அப்படியே பெருக 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 வார்த்தை அப்படியே டம்மு டம்மு டம்முன்னு உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அப்படியே குமாரில் எந்திரிச்சு நிற்கும் பொழுது கண்டிப்பாக பாருங்கள், இயேசுநாதருக்கு ஆஸ்திகளால், பணத்தினால இல்லை, ஆஸ்திகளாலே ஊழியம் பண்ணுற கூட்டம் பின்னாடி இருந்திருக்கு. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு என்ன பொரிச்ச மீனையும் இறாலையும் கீரை கூட்டையும் கொண்டு வந்து போடுது அப்படின்னா, இன்னைக்கு இதை போடுது நாளைக்கு அதையும் போடுவா, என்ன நடக்கும் அது? அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன பாஸ்டர், இயேசுநாதருக்கு பின்னாடி ஆஸ்திகளால் ஊழிஞ்சிற ஸ்திரீகள் இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு போடுற ஸ்திரீகள் இருக்கு. இப்போ சாப்பாடு போடுறாங்க, ஒரு நாள் வரும்பொழுது எல்லாம் நடக்கும். ஆமே, அது நிச்சயம் நிறைவேறும், நான் நம்புகிறேன், அது நடக்கும். ஆமே, நல்லலூயா. அப்போ தேவ வல்லமை எங்கே வெளிப்படும் அப்படின்னா அந்த சுவிசேஷம். அப்போ கிரேக்கருக்கும் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் நான் யாராக இருக்கேன், அவங்கள்ட்ட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு ரட்சிப்பு எங்கே தான் இருக்குது? சுவிசேஷத்தில். இதுதான் ரட்சிப்பு உண்டாகிற தேவ பலனாய் டுனாமிஸ், வல்லமையாக இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ ஏழ்மையை, சுகவீனத்தை, பலவீனத்தை, தருத்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை எதில் இருக்குது? வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு 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 அதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அதுலேருந்து வெடிச்சு செதறி வந்து உங்கள் ஏழ்மையெல்லாம் மாற்றி உங்களுக்கு முடியாதெல்லாம் முடிய பண்ணி உங்கள் வாழ்க்கையில் கடவுளை விசுவாசிக்கிற பொழுது எதை நீங்கள் நம்புறீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு என்ன செய்கிற உங்களை சரியானவங்க நடத்தி கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சரி, ரோமர்களின் நிருபம் 21 வாங்க. ரோமர் 4:20. அங்கே ஒரு காரியம் சொல்ல பாருங்க. 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் சொல்ல பாருங்களேன். விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவனானான், ஆகையால் அவனுக்கு நீதி எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதி எண்ணப்பட்டது. அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோர் எழுப்பின விசுவாசி நமக்கு அப்படியே எண்ணப்படும். ஆபிரகாமுக்கு எப்படி தேவன் விசுவாசிக்கிற பொழுது நீதியா எண்ணி பாருங்க. நீதியா எப்படி சொல்றாரு? விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை, தேவனை விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். கர்த்தர் என்ன செய்கிறாரா? நீதி எண்ணார். இப்போ நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் வந்துருச்சு உங்களுக்குள்ள. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை மையப்படுத்தி வார்த்தையை சொல்லி சொல்லி ஆமேன் ஆமேன்னு சொல்ல விசுவாசம் உங்களுக்குள்ள பெருக 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 அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீதியாக எண்ணப்படும். அப்போ ஆபிரகாம் போய் நீதியாக எண்ணப்பட்டதோ அப்படி உங்களுக்கு அது நீதியாக எண்ணப்படும். நீங்கள் ஒரு நாள் கிரியை செய்து நீதி அடைய முடியாது. நீங்கள் அந்த நீதியை கிருபையாக கடவுளை கொடுத்துருக்கிறாரு. அதை நாம் விசுவாசிக்கிற பொழுது அந்த நீதி அப்படி எண்ணப்படும் அப்படிங்கிற அப்படி சொல்கிறாரு. அடுத்த வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நான் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்போ எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு என்னை நீதி ஆக்குவதற்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்போ நீங்கள் சுவிசேஷனால் வெளிப்படுத்தப்பட்ட தேவ நீதியை விசுவாசிக்கிற பொழுது விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ அதான் சொல்றாரு ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்து வாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் நல்லா கவனிங்க. இப்ப அந்த சுவிசேஷத்தினாலே என்ன வெளிப்பட? தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ நீதியை நீங்க விசுவாசிக்கிறவங்க என்ன உண்டாது? விசுவாசம் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கிறது. இப்ப சொல்றாரு அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகணும் அப்படின்னா பாருங்க. ஒருத்தர் வந்து கேட்டான், ஆண்டவரே விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணும் அப்படின்னா. இப்ப ஆண்டவர் ஆமாப்பா உனக்கு விசுவாசம் பெருகட்டு நான் சொன்னாரு, கடுகு விதை அளவு அப்படின்னார். நான் அடுத்து அங்கே வர்றேன். இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணா விசுவாசம் பெறும், ஜெபம் பண்ண விசுவாசம் பெறும் பைபிளில் இல்லை. நல்லா கவனிங்க. நீங்கள் உபவாசம் போட்டால் விசுவாசம் பெறும் பைபிளில் இல்லை. உபவாசம் போட்டால் ஒரு 2 நாளைக்கு ஒரு மாதிரியே தெரியும். அந்த பிரசனத்தில் கொஞ்சம் நேரம் பொழுது ஒரு 3 நாள் பாசிங் போட்டிங்கன்னா ஒரு 4ஆவது நாள் ஒரு பரவத்தில் இருக்க மாதிரி இருக்கேன். சமயத்தில் பாசிங் முடிச்சு வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்யுது? சமயத்தில் எல்லாம் போயிடும். ஒரு புள்ள பேண்ட்டுச்சுன்னா போ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே சொல்கிறாரு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, விசுவாசம் எப்போ நம்மளோட வாழ்க்கையில் அந்த தேவ நீதியை
நீங்க தேவ நீதி உண்டாகும்படி அந்த சுவிசேஷம் வெளிப்படுத்தப்படுது. அந்த நீதியை நீங்க கேட்டு அதை விசுவாசிக்கிற பொழுது விசுவாசனை செய்து பெருது. அதான் இங்க சொல்றாரு, விசுவாசம் கேள்வினால் வரும், விசுவாசம் கேட்பதினால் வரும். எதை நீங்க கேட்கணும்? தேவ நீதியை நீங்க கேட்கணும், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்க கேட்கணும். அப்ப தேவனுடைய நீதியை நீங்க கேட்க 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 அந்த நீதி, நல்லா சொல்லுங்க, தேவனுடைய நீதி சுவிசேஷத்தினாலே எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப பிரசங்கம் பண்ற புலிகள் என்னத்தை பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா தேவ நீதியை பிரசங்கம் பண்ணணும். தேவ நீதியை பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்க அதை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். நீ கீழ்ப்படியவில்லை என்றால், கீழ்ப்படியாமையினாலே ஆதாம் விழுந்து போனான், தாவீது உப்பையில உலாவினான், கண்ணை உலாவிட்டான் அப்படின்னு மிரண்டற கூடாது. இதெல்லாம் கேட்டீங்கன்னா விசுவாசம் வர இருக்கிறது போயிடும். அது நிறைய பேர் இப்படி கேட்டு கேட்ட விசுவாசியெல்லாம் கொண்டுட்டானு. நான் சொல்றேன், நீங்க சாகக்கூடாது. 100 வயதானாலும் வாலிபர்களாக இருக்கணும். முடியுமா? சுவிசேஷம் என்னையா இருக்கு? தேவ வல்லமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எஸ்ஐக்கான மேலே எனக்கு பயங்கர பொறாமை. அன்னைக்கு பார்த்தேன், 48-50 வயசுல பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் மண்டையில் முடி கொட்டலை. 73 வயதாகுதுங்க. டோப்பா நினைக்கிறா? இல்ல, ஒரிஜினல் முடி வெள்ளை அடிச்சு மை அடிக்கிறாரு, ஆனா முடி கொட்டலையா? எப்படிங்க? வார்த்தைங்க. 100 வயது உள்ள கிழவன் எப்படிதான் இருப்பானா சொல்லுங்க? இந்த ஓட்டை ஏசி, இந்த ஓட்டை சொல்லக்கூடாது, நல்ல ஏசி, இதுக்கே நீங்க எப்படி அப்படின்னு சென்ட்ரலைஸ் செல் பண்ண போறோம். அப்படிலாம் எப்படி இருப்பீங்க? உள்ள போட்டு உங்களுக்கு ஃப்ரீசர் ஆக்கி போறேன் பாருங்க. என்னென்ன கொழுப்பு! என்ன சிஸ்டர் பாஸ்டிங் போயிருக்கானோ? வெக்க தாங்கல பாஸ்டர். ஆண்டவரே, என் மக்களை எப்படியாவது ஏசியில் உட்கார வச்சிருன்னு சொல்லி நானும் கனவு கண்டு கொண்டாந்து போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சு பார்த்தா ரொம்ப குளிர் அடிக்குது. அவ்வளோ ஆட தெரியாத நாட்டியக்காரிக்கு என்னமோ கோணல் சொன்னாங்களாம். அந்த மாதிரி அப்படி நான் இப்படி நான் அப்படி என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கலாமே. ஒரு முடி உங்களுக்கு கொட்டா, நாம் நல்லாவே இருப்போம். தோல் சுருங்காது. நீ போய் மேக்கப் பெட்டியை தூக்கி பார்த்துக்கிட்டு தோல் சுருங்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? சுருங்கிரும். எதையா போட்டு தடவுனீங்க பீஸ் ஆயிருவிய. முகக்கலையை உண்டு பண்ணுகிற ஒன்று இருக்கு, என்னது? எண்ணெய். எண்ணெய் மாதிரி தேங்காய் எண்ணெய் தடவிட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஒரு பிம்பிள்ஸ் வராது, ஒரு கும்பிள்ஸ் வராது. அதை விட்டுவிட்டு ஏதாவது போட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வண்டி ஓடும், அப்புறம் பெட்டி இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. என்ன? அதனால வார்த்தையை விசுவாசித்தீங்க அப்படின்னா பாருங்க, அது உங்களை எப்பொழுது இளமையாக வச்சிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, விசுவாசம் கேட்பதினால் வரும், கேட்பது தேவனுடைய சொல்லுங்க. விசுவாசம் கேள்வினால் இருக்குல்ல, கேத்திரிவு இல்லை. விசுவாசம் கேட்பதினால், கேட்பதோ தேவனுடைய வார்த்தை. எதை கேட்கணும் அப்படின்னா தேவனுடைய நீதியை கேட்கணும். தேவனுடைய நீதி வேணும் சொல்லி இன்னொரு இடத்துல சொல்றாரு, விசுவாசம் கேட்டுக்கொண்டே இருப்பதனால் வருகிறது. அப்படி நீங்க கேட்கறது அதுவாக கேட்க கேட்க விசுவாசம் வரும். நல்ல பாடலை கேட்கணும், பாடலை தப்பு தப்பா கேட்டக்கூடாது. கேட்டு நம்மளால அதையும் பாடிக்கிட்டு சேர்ந்து அப்ப தப்பு தப்பா பாடும்போது என்ன ஆகிரும் அப்படின்னா அது உங்களுக்கு விசுவாசம் அப்படியே குலைச்சிக்கிட்டே இருக்கும், டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், பொழுதோட ஒரு கம்ப்யூட்டர் உட்காந்து ப்ரோக்ராம் பண்றீங்க, ப்ரோக்ராம் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க, எவனா ஒருத்தர் வந்து டெலிட் ஒரு அடி அடிச்சான்னு வச்சுங்க, ஒட்டு மொத்தம் 10 நாள் விளைச்சி உடனே டெலிட் ஆயிரும். அந்த மாதிரி நான் முக்கியமாக உங்களுக்கு பிரசவம் பண்ணிகிட்டு இருப்பேன், நீங்கள் விட்டுட்டு அங்கிட்டு போயிட்டு உங்கள் பாஸ்டர் என்ன பேசுனாரு அப்படின்னு ஒருத்தன் போனவொன்னு கேட்பான். அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இங்கே இருக்காள் ஃபோன் பண்ணி சொல்கிறதுல யார் பெரிய பிள்ளை கில்லாடிய. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஆமேன் பாட்டு எனக்குள்ள பயங்கர மாற்றத்தை உண்டாகிருச்சு. நீங்கள் ஆமேன் போட்டே நீங்கள் நல்லா வரணும். ஆமேன் தப்பு தப்பா ஆமேன் போட்டு நீங்கள் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா? எனக்கெல்லாம் வெக்கமாக இருக்குது. என்னடா நான் சொல்ல மாட்டேன், அப்போ இருந்தே அல்லையில சொல்ல மாட்டேன், ஆமேன் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏதோ எனக்கு இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்போ இருந்தே. ஏன்னா தாவீது உப்பரில் உள்ளவனுக்கு எதுக்கு அல்லையில சொல்லணும்? அப்போ எனக்கு அந்த நேரத்தில் ஒரு கேள்வி அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சு, எதுக்கு ஆமேன் சொல்லணும்? பாருங்க, கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தான்னு சொல்லணும்னு ஆமேன் சொல்ல மாட்டேன். அதனால தான் தப்பிச்சிங்க வந்து உட்காந்துருக்கிறேன். கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தாருன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி யாராவது சின்ன வயசில் மறிச்சாங்கன்னா போய் நான் சந்தோஷம் அடக்க பண்ணவே மாட்டேன். எனக்கு ஏதோ இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, என்ன நடக்குது ஏன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் விட தான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறோம். ஆமேன். நான் சொல்கிறேன், நீங்கள் 100 வயதானாலும் நீங்கள் வாலிபனாக தான் வாழணும். ஆமேன். புண்ணிய கூட நிமிர்ந்து நடக்கணும். ஆமேன். ஏன்னா
தேவ நீதிய சுவிசேஷத்தில் என்ன இருக்கு? தேவ வல்லமை இருக்கு. அது உங்களை வாழ வைக்கும். அப்ப நீ என்னத்தை கேட்கணும் அப்படின்னா வசனத்துக்கு எப்படி சொல்ற? விசுவாசம் கேட்பதினால் வரும் இருக்குல்ல, கேட்டுக்கொண்டே இருப்பதினால் வரும் அப்படிங்கிறார். அப்ப பிரசங்கம் இப்படிப்பட்ட நீதியை பற்றி பிரசங்கத்தை நீ கேட்கணும். கேட்க கேட்கத்தான் உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும் பொழுது அது மாத்திரமல்ல, நீங்க பேசுறது அதுவாத்தான் இருக்கணும். தேவனையை தான் நீங்க பேசணும், கேட்கறதோ விட்டுறக்கூடாது. அடுத்து நீங்க வெளியே போனீங்க பத்தியா பலவிதமான காரியங்கள் உங்க காதுகளில் வரும். நீங்க உட்காந்து கொஞ்சம் நியூஸ் பார்த்தீங்கனாலே அது உங்க வாழ்க்கையில பாதிப்பு உண்டாக்கும். நான் பார்த்துருக்கேன். உட்காந்து நியூஸ் பார்த்தோம்னாலே அதுவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா, நியூஸ் பூரா எல்லாமே பொய்யுங்க, எல்லாமே பொய். அப்ப இதெல்லாம் நம்ம புள்ள போகும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யாது, நமக்குள்ள அந்த விசுவாசத்தை அது டேமேஜ் பண்ணிட்டே இருக்கும். அதான் சொல்ற பவுல் சொல்ற, விசுவாசமாய் கப்பலை சிலர் சேதப்படுத்தினார்கள் அப்படிங்கிறார். அப்ப உங்க விசுவாசத்தை சேதப்படுத்துற காரியங்களை இடம் கொடுக்காம என்ன செய்யணுங்க, வாயை திறந்து வார்த்தையில பேசிக்கிட்டே இருக்கு. நீங்க பேசணும். எப்படி சொல்ற பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, வந்து கேட்குறாங்க, ஒருத்தன் அந்த சந்துருவாகியா இருந்த ஒரு மனுஷனை கொண்டு வரான் பிள்ளைய. ஆண்டவரே நான் கொண்டு வந்தேன், உன் பசங்க சீசரில் விரட்ட முடியல அப்படின்னு. அவன் அவிசுவாசம் உள்ள மாறுபண்ண சந்ததியை உங்க எத்தனை நாள் கூட இருப்பேன் அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அவனை கொண்டு வா அப்படிங்கிற. கொண்டு வாண்ட உடனே இப்போ அவன் வந்து சொல்கிறான், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படிங்கிறான். யார்? அந்த பையனுடைய தகப்பன். லூக்கா 17 நினைக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். அதில் என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படிங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் அப்படின்னா, கொஞ்சம் விசுவாசம் அப்படி இல்லை, ஒரு விதைக்கு கடுகு ஒப்பிடுறாரு. அப்போ விசுவாசம்ங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா விதை மாதிரி அது. அப்போ வசனம் என்ன இருக்குது? வசனத்தில் விசுவாசம் இருக்குது. வார்த்தையில் என்ன இருக்குது? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம் கேட்பதனால் வரும். கேட்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ விசுவாசம் எதில் இருக்கு? விதையாகிய வார்த்தையில் இருக்கு. இந்த வார்த்தை எடுத்து நீங்க விதைக்கணும். அதை எடுத்து ஒருத்தர் நிலத்துல போடுறான், அங்கே சகல பறவைகள் வந்து தங்கி கூடு கட்டவே பெரிய செடியா மாறுது அப்படிங்கிற. அப்ப விசுவாசங்கிறது ஒரு விதைக்கு ஒப்பிடுறார். அப்ப உங்க வாயை திறந்து நீங்க விதையாகிய வேத வசனத்தை பேச 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 உங்க நிலமாகிய இருதயத்தில் நீங்கள் அதை விதைக்கிறீர்கள். நான் விதைக்கிறேன், நீங்க கேட்குறீங்க. நீங்க வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேசாமல் இருக்கக்கூடாது. காலைகளை மாலை நான் பார்த்து சொல்கிறேன், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்கள் சொல்லணும், கடந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு இப்படிலாம் செஞ்சான்னு சொல்லணும். சும்மா உட்காந்துக்கிட்டு தலைவலிச்சிச்சு நான் குப்புறப்பட்டு செவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தலைவலிலாம் நிற்கிறதுக்கெல்லாம் பெரிய வேலை கிடையாது, பேய துறத்து பெரிய வேலை கிடையாது. இந்த உலகத்தை தருத்திரத்தை அகற்றி ஒரு புதிய உலகத்தை, புதிய சமுதாயத்தை நாம் படைக்கணும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன் சொல்லுங்க. இப்போ மீன்பாடு இல்லை வளர்த்துறாங்க. உங்களை என்ன பண்ண முடியுமா? முடியும். அப்போ என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் குமாரில் எழும்பிட்டீங்க அப்படின்னா சமுத்திரம் கட்டாயம் உங்களுக்கு பலன் கொடுத்தே ஆகும். ஆமேன். வனாந்தரத்திலே தேவன் வழியை உண்டாக்குவார். அடர்ந்த காடுகள் எல்லாம் ஏதேனாய் மாறும். ஆமேன் சொல்லுங்க பாப்பா. அப்ப மீன்பாடு இல்லையா? என்ன செய்யலாம்? புலம்பிட்டே இருக்கக்கூடாது. இதை மாற்றுவதற்கான வழி எங்க இருக்கு? உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க விசுவாசித்து எழும்பணும். எழும்பி சமுத்திரத்தை பார்த்து பேசுங்க, மச்சங்கள் துறளாய் பெருகுவதாக. ஆமீன். கரம் சமுத்திரத்து மேலும். பத்தியா சொல்லுங்க, என் கரம் சமுத்திரத்து மேலும், என் வலது கரம் முத்துநகர் மேலும் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். லேவியர் நம்ம 26 சொல்ற பாருங்க. ஆமே, கனி மரங்கள் என்ன செய்யும்? கனிகளை கொடுக்குமா. சமுத்திரம் பலனை தரும். எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? விசுவாசித்து நீங்க எழும்பும் பொழுது அதாவது அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க போய் பெருசா வானத்தை வில்லா வளைக்க வேண்டிய நமக்கு தேவை என்ன? கர்த்தருடைய வார்த்தை, தேவ நீதியை நீங்க விசுவாசிக்கிற பொழுது, அதில் நீங்க பெருகிற பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா சமுத்திரம் அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். பூமி அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். உப்பளம் விளையுதா, அது நல்ல விளைய ஆரம்பிச்சிடும். கனிதர மரங்களா கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். நாம் எலும்பு செய்ய வேண்டியது நாம விசுவாசித்து எழும்பணும், அவ்வளவுதான். நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா வேணும் சொல்றது, தேவனுடைய மகிமையை காண்பாய். நமக்கு தெரிஞ்ச மகிமையெல்லாம் கீழே விழுந்து உருள்றதான் தெரியும். அது இல்லை, அது ஷெக்கினா. தேவனுடைய மகிமை என்னங்க? பிரம்மாண்டம்ங்க, வெயிட்டுங்க.
அப்ப நீங்க விசுவாசிக்கிறவர்கள் என்ன உண்டாக? தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய மகிமையை காண்பேன். சொல்லுங்க, தேவனுடைய மகிமையை காண்பேன். அப்ப விசுவாசம் எங்கே வருது அப்படின்னா, விசுவாசம் கேட்பதினால் வருகிறது. கேட்பது தேவனுடைய வார்த்தை. விசுவாசம் கேட்டுக்கொண்டே இருப்பதினால் வருகிறது. அப்ப இங்க பிரசங்கத்தை கேட்டு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கிறது போயிடும். அப்ப என்ன செய்யலாம்? நீங்க தேவ நிதியாகிய வார்த்தையை எடுத்து நீங்க பேசுங்க. உங்க காது கேட்கட்டும். உங்க காது கேட்கும் பொழுது உங்க நிலத்துல அது விழுந்து அது உங்களுக்கு சுகத்தை அறுவடை செய்து கொடுத்து கொண்டே இருக்கு. தீர்க்காயுசை அறுவடை செய்து கொடுத்து கொண்டே இருக்கு. ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டில் அது அறுவடை செய்து கொண்டே இருக்கு. அப்ப வசனத்தை விசுவாசிக்கிற நாள் வருகிற அற்புதம் பாருங்க, அதுதான் அழியாதது, வாடாதது, நித்தியமானது. அவன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பணம் யாருக்கு வேணும்? புகழ் யாருக்கு வேணும்? அதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். யாரா சொன்னா ஒளிஞ்சு போயிருன்னு? அது உலகத்தில் உள்ளவனுக்கு. எனக்கு இல்லை, எனக்கு விசுவாசம் எனக்கு எங்கே இருக்கு அப்படின்னா வார்த்தையில் வருது. வார்த்தை நித்தியமானது. ஆமென். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசத்தின் ஆகால் பேசின எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடி நான் பேசுகிறோம் அப்படிங்கிறார். அப்ப பவுல் சொல்றாரு நாங்களும் அப்படிங்கிறார். அப்ப விசுவாசித்தேன் ஆகையால் பேசுறேன் இங்க 116 சங்கீதத்தில் எழுதுனதை பவுல் இங்க கோட் பண்றார். அப்ப விசுவாசம் எங்கே இருக்கு அப்படின்னா விதையில் இருக்கு. விதை எது? வேத வசனம். அப்ப இந்த வேத வசனத்தை பவுல் சொல்றாரு விசுவாசத்தின் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. சங்கீதம் 116 எழுதியிருக்கிற சொல்றாரு நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து. சொல்லுங்க, நானும் விசுவாசத்தின் ஆவியை உடையவனாக இருந்து. உங்களுக்கு ஆவி என்ன ஆவி? சொல்லுங்க, என்ன ஆவி? சொல்லுங்க, என்ன ஆவி? சொல்லுங்க, விசுவாசத்தின் ஆவி. ஆவி உடையவராக இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம் அப்படிங்கிறார். அப்ப உங்க பவுலே சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நான் இல்லப்பா, என்னை ஒரு பலப்படுத்துறாருங்கிறார். அப்ப எப்படி எல்லா வேலையும் செஞ்சாரு அப்படின்னா எனக்குள்ள ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் என்னை பலப்படுத்துறதுனால நான் என்ன செய்யறேன்? எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா விசுவாசித்தேன் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கபடி நாங்களும் நீங்களும் நானும் விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆகவே எதை விசுவாசிக்கிறோம் அதை என்ன செய்யுங்க? பேசுங்க. பேசுன என்ன நடக்கும்? அதே பதில பின்னாடி வாசிங்க. கர்த்தராகிய இல்ல இயேசுவே 2 கொரிந்தியர் கடைசி வசனம் 17 வசனத்தை வாசி. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய நல்லா கவனிங்க. 16 ஆனபடி நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, புறமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் ஆளுக்காக புதிதாக்கப்படும் அப்படி இருக்குல்ல. அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாடுகள் இருந்தால் தான் புறம்பான மனுஷன் அழிவான், உள்ளான மனுஷன் புதிதாவான் அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறான். நல்லா கவனிங்க. அதுக்கு அப்படி சொல்ல எப்படி சொல்ல பாருங்களேன். ஆனபடினா ஒன்று என்ன செய்ய அப்படின்னா நான் அந்த விசுவாசித்து பேசுகிறேன். அதனால அடுத்து 14 சொல்ற கர்த்தர் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவான்னு அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவான கிருபையானது அநேக சோதனால பெருகு. என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறேன் பேசுறேன், ஆனால் என்ன செய்யறேன்? கிருபை எங்க மேல பெருகுது. ஆனபடினால் சொல்றாரு நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் செய்யறான், புதிதாக்கப்படுகிறான். அவ பிரச்சனைக்கு பத்தில பவுல் வெற்றியை பேசுறாரு, ஜெயத்தை பேசுறாரு, நல்ல வாழ்வை பேசுறாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பேசுகிறாரு. பேசுறதுனால என்ன செய்யுது? புறம்பான மனுஷன் அழிக்கப்படுறான், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அடுத்து சொல்றாரு மேலும் நல்லா கவனிங்க, புறம்பான மனுஷன் அழிச்சு உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுற மாத்திரம் இல்ல, மேலும் இன்னொன்னு நடக்கும் போது என்ன அப்படின்னா வாசிங்க. காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவை நோக்கி இருக்க நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய. நல்லா கவனிங்க, காணப்படுகிறவை அல்ல. காணப்படுகிறது என்ன அப்படின்னா இந்த கண்ணால என்னன்னா நீங்க பாக்குறீங்க, என்னென்ன பிரச்சனை நீ சந்திக்கிறீங்க, அதுதான் காணப்படுகிறவைகள். அப்ப சொல்றாரு நாங்க காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அப்படிங்கிறார். இப்ப காணப்படாது என்ன? விசுவாசத்தின் ஆவியை உடையவளா பேசுறீங்க பத்தியா?
இன்றைக்கு நீங்க ஏழை, ஆனா எனக்காக அவர் தரித்திரனார். ஐஸ்வர்யவான் பேசுறீங்க பாருங்க, இதான் காணப்படாதது. இப்ப சொல்றாரு, காணப்படாதை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும், லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. நான் வாசிக்கிறேன் பாருங்க. தற்சமயம் சிற்சில தொந்தரவுகள் எங்களுக்கு உண்டு, எனினும் அவை முடிவற்ற மகிமையை பெறவே எங்களுக்கு உதவும். இந்த தொந்தரவுகள்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னா முடிவற்ற மகிமையை கொண்டு வரும் அப்படிங்கிறார். அது சொல்லிட்டு சொல்றாரு, அந்த முடிவற்ற மகிமையானது இந்த தொல்லைகளை விட மிகப்பெரியது அப்படிங்கிறார். நாங்கள் படுகிற அந்த பாடுகளை உபத்திரங்களை விட வரப்போகிற மகிமைக்கு என்ன ஒப்பிடுவதற்கு தகுதியற்றவை அப்படிங்கிறார். அவ இதை விட அது பெருசு அப்படிங்கிறார். அப்படி சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அல்ல, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ சொல்லுங்க காணப்படுகிறவைகள். அப்ப நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அனித்தியமானவைகள், தற்காலிகமானது. காணப்படாதவைகள் எதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? தேவ நிதியை விசுவாசிக்கிறீங்க, அதை பேசுறீங்க, ஆனா காணல. அது என்ன செய்தா? அது நித்தியம். சொல்ல காணப்படாதவைகள். அப்ப காணப்படாதத நீங்க விசுவாசிக்கிற பொழுது காணப்படுகிற பிரச்சனை எல்லாம் லேசா மாற ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. நீங்க சமானத்தை தாங்க, சமானத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வராது. சமானத்துக்கான வார்த்தையை நீங்க விசுவாசித்து அந்த வார்த்தையை உங்க வீட்டு மேல நீங்க பேசணும். அதை பேசும் பொழுது அது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? சமானத்தை அங்கே நிலை நிறுத்த ஆரம்பிக்கும், வேலை செய்ய வார்த்தை. அப்ப சொல்றாரு, காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்கள் நோக்கி இருக்கிற. அப்ப நமக்கு எப்படி சொல்றாரு? காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவை, காணப்படாதவைகளோ நித்தியமானவை. அப்ப நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? காணப்படாததை, இந்த கண்ணால பார்க்க முடியாத நான் விசுவாசிக்கிறேன், பேசுறேன். அது என்ன செய்யுமா சொல்றாரு? அது நித்தியமானவைகள். ஏன் அப்படின்னா தேவன் நித்தியமான. சொல்லுங்க, தேவன் நித்தியமானவர். அப்படின்னா நித்தியமானவர், அவருக்கு முடிவே இல்லை. அவர் ஆதியும் அந்தமான அல்பா ஒமேகா. அப்ப அவர் நித்தியமானவர் அப்படின்னா அவருடைய வார்த்தையும் நித்தியமானது. அப்ப இந்த நித்தியமான வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு பிரச்சனை என்ன செஞ்சிரு? லேசா மாறிடும். அப்ப உபத்திரவம் உங்களுக்கு ஆமா நித்திய இந்த பெருச மேன்மையை கொண்டு வரதல்ல, அது தற்காலிகமானது. ஆனா காணப்படாத நித்தியமான ஆசீர்வாதம், நித்தியமான மேன்மை, வாக்குத்தத்தங்கள்லாம் தேவனுடைய நித்தியமானது. வார்த்தை தேவன் நித்தியமானவர் என்றைக்கு இருக்கிறார். வார்த்தை வானம் பூமி அழியும், என் வார்த்தை ஒரு உறுப்புட செய்யாது, அழியாது, அப்படியே நிறைவேறும். அப்ப அந்த வார்த்தையை, நித்தியமான வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீங்க விசுவாசிக்க சொல்றாரு. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள், அதுதான் எனக்கு நிரந்தரமானது. அப்ப இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் தற்காலிகமானது. பிரச்சனை மாறுறதுக்கு ஆமை காணக்கூடாத அந்த விசுவாசத்தை விசுவாசித்து நீங்க பேசுகிற பொழுது அது நித்தியமானது. அது உங்க வாழ்க்கையில சீக்கிரத்தில் என்ன செய்யும்? நடக்கும், இது வெளியே போகும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் கேட்டுக்கொண்டே இருப்பதனால் வரும். நீங்க உபவாசம் போட்டால் விசுவாசம் வராது. வசனத்தை, நீதியை கேட்கணும். எதை கேட்கணும்? நீதியை கேட்கணும். கேட்குறத விட்டுறக்கூடாது. நீங்க அந்த நீதியை நீங்க பேசணும். கடுகு விதையை போன்ற அந்த வசனம் விதை மாதிரி விசுவாச விதை வசனத்தில் இருக்கு. அந்த விதை எடுத்து நீங்க விதைக்கும் பொழுது அது உங்க இடத்துல விழுந்து அது உங்களுக்குள்ள அப்படியே பயிராகி 30, 60, 100 பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கினா. தலையாக்குவார்லாம் இல்லை, தலையாக்கினா. ஆல்ரெடி நீங்க யாருதான்? சொல்லுங்க, நீங்க யாருதான்? கிறிஸ்து எனக்கு தலையினா அப்புறம் என்ன? நான் தாங்க உலகத்துக்கு தலை. சொல்லுங்க, நான் தான் தலை. பரலோகம் சொல்லுது, நான் உன்னை தலையாக்கி வச்சிருக்கேன்டா அப்படிங்கிற. தலை என்ன தலை? நம்ம ஆளு சொல்லாம பாரு, முனியாண்டியை பார்த்துக்கிட்டு என்ன தலைன்பான். யாரு? நம்ம விசுவாசி தான். பக்கத்து கடைக்காரன் பார்த்து என்ன தலை அப்படின்னு தலைன்னு சொல்லுவேன். நீ போய் வேணும் சொல்லுங்க, வாழே அப்படின்னு. கடவுள் உங்களை தலையா வச்சிருக்காரு, நம்ம போய் பக்கத்தில் இருக்க முனியாண்டியை பார்த்து என்ன செய்யறது? என்ன தலை அப்படிங்கிறது. அவர் உங்களை தலையா வச்சிருக்காரு. அதான் சொன்ன, உலகத்தான் நல்லா இருக்கான், உலகத்தான் நல்லா இருக்கான் அப்படின்ட்டு அவனை நல்லா வாழ்த்தி விட்டு நம்ம கீழே போயிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் நம்மளை தலையா வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, நான் தான் என் தலை, அவன் தலை இல்லை, நம்ம தான் தலை. பரலோகம் நம்மளை அப்படித்தான் வச்சிருக்கு. இதை விசுவாசிக்கிற பொழுது நான் கீழாக மாட்டேன், மேலாவேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ரீமா மாமா ஷீக்கர பலபரபரபரபரமன் லோகரலரபரம. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள் ஆமென் என்று இருக்கின்ற. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய், வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய், வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய், வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நல்ல கரங்களை தட்டி praise the Lord. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மை குறைவிடாது. ஆமென், ஹல்லேலூயா. பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து எனக்காய் பாவமாக்கப்பட்டார். நான் தேவனுடைய நீதியாக்கப்பட்டிருக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமான் என்றப்பட்டார். விசுவாசிக்கிற எனக்கு அப்படியே எண்ணப்படும். நான் தேவனுடைய நீதியாக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய நீதியாக்கப்பட்டிருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. உம்முடைய நீதியை முளைக்க பண்ணுவேன் என்று சொன்னீங்க ஆண்டவர். பிள்ளைகளுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள வார்த்தை பலன் கொள்ளட்டும், முளைக்கட்டும், சுகம் துளிர்க்கட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகட்டும், நாமம் மகிமடையட்டும். சொல்ல கர்த்தர் எனக்கு சொல்லியிருந்தபடியே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். நான் அநேக ஜாதிகளை ஆளுவேன், என்னை ஒருவரும் ஆள மாட்டேன். சொல்ல, அநேக ஜாதிகளை ஆளுவேன், என்னை ஒருவரும் ஆள மாட்டேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஃபாதர் உடைய கரத்தில் எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு இரக்கம் கிருபையும் பிதாவே என்னுடைய அன்பும் ஆமென் வழியில் சமான சந்தோஷமும் விளையாடுகளோடு இருப்பதாக. சர்வ வல்ல தேவன் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள் ஆமென் என்று இருக்கின்றது. அவர் சர்வ வல்ல தேவனாய் வார்த்தைகள்